விழித்திருக்கிறது என்றால் முடித்துக் கொண்டே இருப்பது அல்ல. உன்னுடைய இருதயம் தேவனுக்குள்ளாக விழித்திருக்க வேண்டும். உன் சிந்தனை விழித்திருக்க வேண்டும். உன் எண்ணங்கள் விழித்திருக்க வேண்டும். எதற்காக? கர்த்தர் உன்னோடு கூட பேச வேண்டும். தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும். அவர் சொல்வதை கேட்டு நீ செய்ய வேண்டும். விழித்திருக்கிற அனுபவம் உங்களுக்கு எனக்கும் வேண்டும். அப்படி இல்லை என்றால் சத்துரு அதை கொள்ளையாடி கொண்டு போய்விடுவான். தேவ பிள்ளையுடைய குடும்பங்களை ஏன் சத்துரு சூறையாடி கொண்டிருக்கிறார் என்றால் விழித்திருக்கிற ஒரு அனுபவம் இல்லை. தேவனுடைய சமூகத்தில் விழித்திருப்பது இல்லை. கர்த்தருடைய காரியங்களை விழித்திருப்பது இல்லை. வேத வாசிப்பில் விழித்திருப்பது இல்லை. ஜெபம் பண்ணுவதை விழித்திருப்பது இல்லை. ஒருவனமாய் கூடி ஜெபிப்பது இல்லை. இப்படி எல்லாம் இல்லை என்றால் கர்த்தருடைய சமூகம் அங்கே இருக்காது. கர்த்தருடைய வல்லமை அங்கே வெளிப்படாது. அங்கே இருளின் ஆதிக்கம் அதிகமாய் உங்களை ஆளுகை செய்திருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் சொல்கிறார், என் வாசற்படியில் நித்தம் விழித்திருக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தை நீங்கள் நோக்கி பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும்.